சுவாமி முக்தீஸ்வரர். இது 3000 வருஷம் பழமையான சிவன் கோயில். சுவாமி இதுக்கு முன்னாடி புத்தரையில் இருந்திருக்கார். பாம்பும் கருடனும் பூஜித்தலிங்கம். அந்த மாதிரி பூஜை பண்ற காலகட்டத்தில் சோழவண்ணன் இந்த வழியா வந்திருக்கார். எந்த சோழவண்ணன் கல்வெட்டுக்குள்ள குறிப்பிடப்படலை. இந்த இடத்துல மட்டும் வரும்போது ஒரு ஜோதி ஒளி தெரிஞ்சிருக்கு. அந்த ஜோதி ஒளியை பார்த்துட்டு முன்னோக்கி நடந்து வந்திருக்கார். இந்த வில்வவனம் மாமரம் நிறைஞ்ச காடு. இந்த ஸ்தல விஷம் 2 வில்வம் தன்னோட வாழை வச்சு வழி ஏற்படுத்துறதுக்காக செதுக்கிட்டே வர்றார். இப்போ தெரியாம வாழானது அந்த புத்தடியில பட்டுறது. புத்தடியில பட்டவனும் ரத்தம் பீரிக்குது. பீர்றதை பார்த்துட்டு சோழன் இங்கே என்னமோ இருக்குன்ற அந்த புத்த விளக்கி பார்க்கிறார். சுவாமி இருக்கார். சுவாமியோட இடது பாகம் மறுப்பட்டு, அதனாலதான் சிவலிங்கம் வலது பக்கம் சாஞ்ச மாதிரி தெரிகிறார். இடது பாகத்திலிருந்து ரத்தம் பெறதை பார்த்துட்டு பயந்து சோழன் சுவாமியை காயப்படுத்திட்டமே பின்னப்படுத்திட்டேன் அழுது தொழுது வேண்டான். பல மணி நேரம் அழுகைக்கு அப்புறம் சோழனுக்கு அசதியா ஒளியா சொல்றார் சுவாமி, நீ எனக்கு கோயில் கட்ட ஆரம்பி. பழைய ரோடுக்கு 2 சோழன் கோயில் கட்டுறார். இது கரையில இந்த பாம்பும் கருடனும் விடாம பூஜை பண்ணி சுவாமி திருமேனியை காட்டுறார். திருமேனி காட்டும் போது உங்களுக்கு என்ன வேணும் கேட்கிறப்ப அந்த பாம்பும் கருடனும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக உங்களை புத்துக்குள்ள பாதுகாப்பா பூஜை பண்ணிட்டு இருந்தோம். நீங்க என்ன உடனடி பொழுது நாங்கள் பூஜித்த சிவலிங்கத்தை அந்த சோழனுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு எந்த வகையில நியாயம் கேட்க இமைக்கும் நேரத்தில் அந்த பாம்பும் கருடனுக்கும் புனர்ஜென்மம் கொடுக்கிறார். பல்லவ மன்னன் சகோதரர்களா இரட்டப்பிறவியா பிறக்க வைக்கிறார். சோழனுக்கு எழுதி கொடுத்து முடிக்கும் தருவாயில் உள்ள திருப்பனை நிப்பாட்டுறார். ஓரறிவு ஈரறிவு ஜீவராசிகளுக்காக தன்னோட திருப்பனையை நிப்பாட்டணும்னு சுவாமி அவ்வளவு அற்புதமானவர். அவங்க 2 பேரும் அந்த பல்லவ மன்னன் அந்த பாம்பும் கருடன் அடுத்த ஜென்மம் எடுத்து பல்லவ மன்னன் சகோதரர்களா இரட்டப்பிறவியா பிறந்து வளர்ந்து 16 வயசு அடைஞ்சா ஒரு ஜென்ம புண்ணிய வளங்களான இங்க வந்து தன்னோட 18வது வயசுல உடன்லக்கு காண்றாங்க. இது முழுக்க முழுக்க முற்கால சோழர்களால கட்டப்பட்ட கோயில். எடுத்துக்காட்டு உத்துங்கெல்லாம் ரவுண்டா இருக்கும். சுவாமியோட மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூர்மையா இருக்கும். இது முற்கால சோழர்களோட கட்டிடக்கலை. ஆனா குடமுழக்கு கண்டவர்கள் பல்லவர்கள். சுவாமி திருமையினர் நடுவுல ஒரு கோடு மேல அம்புக்குறி மாதிரி போகும். அதன் பொருள் ஆதியும் அந்தமும் நான் தான், அதாவது பரபிரம்மம் நான் தான், எனக்கு மேல எந்த ஒரு கடவுளும் கிடையாதுன்னு அர்த்தம். சுவாமிக்கு மேல சிறிகத்திர கோபுரம். இந்த கோபுரம் வெளியே பார்த்தா தாமரை மாதிரியும் பத்மம் மாதிரியும், இது உள்ள பார்த்தா சிறிகத்திர மேரு எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுக்கடுக்கா இருக்கும். சிறிகத்திரத்துக்கு நடுவுல சாமி உட்கார்ந்ததுனால அர்த்தநாதீஸ்வர திருக்கோலம், ஆண்பாதி பெண்பாதி கொண்ட திருக்கோலம். சுவாமியை தொட்டு பார்த்தா சின்னதா இருப்பார். சுவாமியோட சுவாக காத்து 100 கிராம் சொக்கத்தன்னம் வச்சா உடற்குள்ள அக்னி இருந்துகிட்டே இருக்கும். எல்லா காலகட்டத்திலும் மழை அடித்தாலும் சரி, பனி பெய்ஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, சுவாமிகிட்ட இருக்கிற உஷ்ணம் மட்டும் குறையாது. சாதாரணமாக பாத்திரங்களில் வைக்கிற தண்ணி கூட 60லேருந்து 70 டிகிரி செல்சியஸ் வரும். அண்டாவில் வைக்கிற தண்ணி 10லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரும் ஒரு நாள் இரவு பொழுதுல. சுவாமிகிட்ட இருந்து வர காற்று கூட அவளாத்தான் இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆண்கள் சம்பந்தப்பட்ட கோயில். ஆண்களோட ஆண்மை பலத்தையும் பெண்களோட பெண்மை பலத்தையும் கொடுத்துவார் சுவாமி. இங்க வந்து பிரார்த்தனை பண்ணா ஆண்களோட விளக்கம். இங்க வந்தா ஜென்ம ஜென்மாந்திரமான பாவங்கள், தலைமுறை தொற்று அந்த பாவங்கள், தீராத பகைமை, செய்வினை கோளாறு, பித்திருக்க சாபம், காலசத்வ தோஷம் நீங்கும், பகைமை இருக்காது, தீராத கோட்டு வழக்கில் தீர்த்து வைப்பார். மொத்தம் 7500 ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருந்தோம். 3000 பேருக்கு அதிபதியா இருந்தோம். சிதம்பரத்தில் உள்ள தெற்கு வாசல் கோபுரமே சுவாமியோட வருமானத்துல கட்டப்பட்டது. 7 நிலை கொண்ட ராஜகோபுரத்தை சிதம்பரத்துக்கே வரையிழந்தவர் எம்பெருமான். இங்க உள்ள 50 பேர் தர்மசம்பத்தனை